வணக்கம் நண்பர்களே. சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்போ இருக்க அரசும் சரி, இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் ஜிடிபி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $270 பில்லியன் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அதை இந்தியாவினுடைய ஜிடிபியோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1/10 வரும். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய பங்கு கிட்டத்தட்ட 1/10. அப்போ தமிழ்நாடு ஆல்ரெடி டெவலப்டு ஸ்டேட் வித்தின் இந்தியா. ஏற்கனவே டெவலப்டாக இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தை இன்னும் டெவலப்டாக ஆக்கணும். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நம்ம ஈடுபட்டு வரோம். 2021 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸோட MOU சைன் பண்ணியிருக்கோம். MOU அப்படிங்கிறது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி ஒரு மாநிலத்தில் நான் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டு தான் அந்த MOU. MOUs எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக டிரான்ஸ்லேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஒரு பார்ட் ஆகும், மிச்சதெல்லாம் ஆகாது. ஆனால் ஒரு அரசு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் ரொம்ப டெவலப்டாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப பேக்வர்டாக இருக்கும். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா ரொம்ப டெவலப்டு. மும்பை, பூனே, தானே எல்லாம் டெவலப்டு. ஈஸ்டர்ன் பார்ட் இந்த நாக்பூர், வார்தா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்வர்டாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவட்டபுளாக இருக்கும். இங்கேயுமே இன்இக்வாலிட்டி இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள் பேக்வர்டாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப டெவலப்டாக இருக்குது. ஆனாலும் பெரிய அளவில் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது இல்லாமல் அர்பனைசேஷன் வச்சு பார்க்கும்போதும் இந்தியாவில் டாப் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸில் ஒன்று நம்முடைய மாநிலம். அதே போல் ஹியூமன் கேபிட்டல் மனித வளம் எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டெவலப்டாக இருக்கும். எஜுகேஷன் ஸ்கில்லெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம டாப் 3-4 இருப்போம். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஏற்கனவே ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பற்றாக்குறைகள், ஒரு சில ஷார்ட் கமிங்ஸ், ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இல்லாமல் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கவனம் செலுத்தாத ஒரு சில விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்டேட் சிவில் சர்வெண்ட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை நோட் பண்ணி வைங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த MOUs எல்லாம் நம்ம சைன் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம், நல்லது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதை நம்ம ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணி வைக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஸ்டேட்டுங்கிறத ஒரு என்டிட்டியாக, ஒரு ஜோனாக நம்ம நினைக்கக்கூடாது. ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்கும், நிறைய மாவட்டங்கள் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கும் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் தேவை, எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றத நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணணும். இதை முதல்ல பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம மாநிலம் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே ஒன்று கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்கும், ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்கும். சென்னை எடுத்துட்டிங்கன்னா அதில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பெருசாக கிடையாது, ஆனால் மனித வளம் அதிகம். இன்னும் சில மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் மனித வளம் அந்தளவுக்கு இருக்காது. சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டை சொல்லலாம். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, தேவை என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம மாநிலத்தை நிறைய ஜோனாக நம்ம டிவைட் பண்ணோம். ஒரு ஜோனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அம்சம் இருக்கும். உதாரணத்துக்கு டெல்டா ஜோன் எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஹெவி இண்டஸ்ட்ரியை கொண்டு வர முடியாது. எடுத்துகிட்டு வந்தால் எதிர்ப்பு வரும். ஏன்னா அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், அக்ரிகல்ச்சர் பாதிக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் எடுத்துகிட்டு வரலாமா, எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே என்ன கொண்டு வரணும்னா அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை கொண்டு வரலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வந்தால் எதிர்ப்பு இருக்காது, அதே நேரத்தில் எக்கனாமிக் க்ரோத்தும் வரும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். அதே போல் வெஸ்டர்ன் பெல்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே நம்ம எப்படி கொண்டு வரணும், அங்கே ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை ஐடென்டிஃபை பண்ணணும். க்ரீன் எனர்ஜி, ஐடி செக்டர், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி அங்கே நம்ம பிளான் பண்ணணும். அதே போல் இங்கே வந்து ஹார்டிகல்ச்சரும் கொண்டு வரலாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த செக்டரை இங்கே நம்ம அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணணும். தமிழ்நாட்டுடைய சென்ட்ரல் ஜோன் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு. இங்கே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, அரியலூர், சிவகங்கை, இதெல்லாம் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ். இங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா டெய்ரி ஃபார்மிங்கை நம்ம டெவலப் பண்ணலாம். ஆடு மாடு வளர்த்தல், இந்த அனிமல் ரேரிங்கை நம்ம டெவலப் பண்ணணும். இங்கெல்லாம் நிறைய நிலங்கள் இருக்குது, ஆனால் ஃபெர்டிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அப்போ கிராப்ஸை போடுறதுக்கு பதிலாக அனிமல் ரேரிங்கை நம்ம எடுத்துக்கணும்.
இந்த சென்ட்ரல் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அதிகம், மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணி அங்கே வந்து நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம். இங்கே தான் ஹெவி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். இங்கே ஹெவி இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தால் பெருசாக எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா அங்கே ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட்லாம் கிடையாது. நீர் ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்தளவுக்கு இருக்காது. இந்த இடத்துல ஹெவி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். இப்போ குஜராத் மாதிரி மாநிலங்கள் அந்த காலத்தில் இப்படி தான் அந்த எக்கனாமிக் பிளானிங்கே பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியல் பிளானிங்கே பண்ணாங்க. இந்த கட்ச் ரீஜனில் பார்த்தீங்கன்னா டீக்ரேடட் லேண்ட் இருக்கும், அங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். தமிழ்நாட்டுடைய சதர்ன் பெல்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டை ஒட்டி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். இந்த கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிஷர்மேன் இருப்பாங்க, ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். அங்கேயும் ஃபுட் ப்ராசஸிங்கை கொண்டு வரலாம், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸை கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நியமனம் பண்ணணும். இப்போ குஜராத் மாதிரி மாநிலங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான வேலை கிடையாது. அவங்க வந்து செக்ரட்டரியாக வேலை செய்ய மாட்டாங்க, மினிஸ்ட்ரியில் டிஎம்மாக வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ வழக்கமாக செய்கிற வேலை இல்லை, அவங்களுடைய வேலையை சிந்தனை பண்ணணும், நல்லா திங்க் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். எந்த மாவட்டத்துக்கு அவர் ஹெட்டாக இருக்காரோ அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, மனித வளம் எந்த அளவுக்கு இருக்குது, இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணி பாலிசி கொண்டு வரது தான் அவங்க வேலை. பாலிசி கொண்டு வரணும், பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸை நம்ம மாநிலத்தில் நியமனம் பண்ணணும். ஏற்கனவே பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் வைஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை. இதற்கான முயற்சி கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மேலே லஞ்சம், இது அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்குது, இது உண்மை. அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸே இதை பற்றி பேசியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் லஞ்சம் தர வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஓவராலாக இந்தியாவில். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நம்முடைய மாநிலத்திலையும் இருக்குது, இதுதான் உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வருமா? கண்டிப்பாக வராது. ஒரு இன்வெஸ்டர் யோசிப்பார், இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு லஞ்சம் கொடுத்து பிரைப் கொடுத்து நான் கொண்டு வரணுமான்ற யோசனை இருக்குது. அப்போது இந்த பிரைப், இந்த லஞ்சம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேன்சர் நம்ம நாட்டில். இப்போ லஞ்சத்தையும் ஒழிக்கணும். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை கொண்டு வரணும், ஜோன் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிளான் பண்ணணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சாதான் தமிழ்நாட்டு கூடிய விரைவில் ஒரு $1 trillion எக்கனாமியாக நம்மளால் மாற்ற முடியும். $1 trillion எக்கனாமியாக நம்ம மாநிலத்தை மாற்றணும்னு பிளான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வராமல் ஈஸியாக மாற்ற முடியாது. மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அரசு இதற்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு சீக்கிரம் எடுக்குதோ அந்தளவுக்கு நம்முடைய மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி பெட்டராக இருக்கும். நன்றி.